இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி அதில் போட்டு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அடுத்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் சீரகம் வெந்தயம் பூண்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து நல்லா போட்டு வதக்கிட்டு அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பேஸ்ட்டில் புளி கரைசல் ஊற்றிக்கிறோம். அடுத்து மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா இது என்ன பண்ணணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசலாம் போயிடும் இல்லையா, அப்போ மீன் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் நமக்கு மீன் வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி.